அனைவருக்கும் வணக்கம். அது சரியா அமெரிக்காவுடைய டெனிசி மாகாணத்தில் உள்ள டிகாட்டர் கவுண்டி அப்படின்ற ஒரு ரூரல் ஏரியா. இந்த ஏரியாவில் 2500 பேர் தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. ரொம்பவே குறைவான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பகுதியில தான் நிறைய காடுகள், நிறைய மரங்கள், நிறைய தோட்டம் அப்படின்னு ஒரு இயற்கையான ஒரு அமைதியான இடத்துல தான் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்படிப்பட்ட இடத்துல தான் 1990 அக்டோபர் 12ஆம் தேதி கேரன் போபோ மற்றும் டேனா போபோ அப்படின்ற தம்பதியினருக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. இந்த மகளுக்கு ஹோலி போபோ அப்படின்ற ஒரு பெயர் வைக்கப்படுது. ஏற்கனவே இந்த ஹோலி போபோக்கு முன்னாடி கிளின்ட் என்ற ஒரு பையன் பிறந்திருக்கா. இந்த 2 பேருக்கும் 5 வயது வித்தியாசம். இந்த தம்பதியினர்ல ஹோலி போபோவுடைய அம்மாவான கேரன் அப்படின்றவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் அக்கம் பக்கத்திலுமே ஒரு நல்ல நிலைமையில ஒரு நல்ல ஸ்டேட்ல தான் இந்த குடும்பத்தார்கள் அந்த பகுதியில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. இதுல ஹோலி போபோக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் கிறிஸ்டின் சம்பந்தமான பிரேயர்ஸ் எல்லாம் கலந்து கொண்டு நிறைய இடங்கள்ல இவங்க பாடி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இதனால அதே மாகாணத்தில் உள்ள டெனிசி யூனிவர்சிட்டியில நர்சிங் கோர்ஸும் அந்த சமயத்தில் படிச்சுக்கிட்டு வராங்க. சரியா 2011 இந்த ஹோலி போபோக்கு 20 வயதாகுது. அப்பவுமே அவங்க யூனிவர்சிட்டியில நர்சிங் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் சரியா ஏப்ரல் 13, 2011 வாகல அந்த குடும்பத்தார்கள் நினைச்சு கூட பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு துயர சம்பவம் அந்த வீட்டில் நடக்க போகுது. அன்றைய தினம் ஹோலி போபோக்கு காலை 8 மணிக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கிறதுனால விடியற் காலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மாவுமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளுக்கு உண்டான லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிச்சன்ல அம்மா வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் மறுபக்கம் கிச்சனுடைய டேபிள்ல உட்கார்ந்து தான் இந்த ஹோலி போபோ படிச்சுக்கிட்டு வராங்க. அந்த சமயத்துல தான் அந்த அம்மா லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து தன்னுடைய வேலைக்காக வீட்டில் இருந்து கிளம்பி போறாங்க. இறுதியா இந்த ஹோலி போபோவுமே 7:30 மணி வரைக்கும் அந்த கிச்சன்ல படிச்சுட்டு அதன் பிறகு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ட்ரூ ஸ்காட் அப்படின்றவர் கால் பண்ணதுனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஸ்காட் அப்படின்ற பாய் ஃப்ரெண்ட் முதல் நாள் வாகல கால் பண்ணி, நான் அடுத்த நாள் காலையில உன்னுடைய பாட்டியோடைய லேண்டில் வான்கோழி வேட்டையாட போடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட முதல் நாள் இரவே சொல்லி இருந்திருக்காரு. அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக 7:30 மணிக்கெல்லாம் அந்த பையன் கால் பண்ணி இருந்திருக்கான். அப்போ நான் ஒரு வான்கோழியை வேட்டையாடிட்ட, நீ எங்க இருக்க, இங்க வரியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னபடியே காலேஜுக்கு போவதற்கு உண்டான வேலைகள்ல அந்த பொண்ணு ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் திடீர்னு அந்த வீட்டில் இருந்து யாரோ பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரான ஜேம்ஸுக்கு கேட்டிருந்திருக்கு. இந்த சத்தம் ஹோலியோடைய வீட்டில் இருந்து தான் வருது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி வெளில எட்டி பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் ட்ரக் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது. தொடர்ந்து அந்த சத்தம் அதிகரிக்க அந்த பொண்ணு யாருக்கிட்டயோ பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால உடனடியா இந்த ஜேம்ஸ் அப்படின்றவர் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த கோழியோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, ஏதோ பயங்கரமான ஒரு சண்டை அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா அவங்கள வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட இந்த ஜேம்ஸ் தகவல் கொடுக்கிறாரு. அவங்களுமே ஹோலியோடைய அம்மாவான கேரனுக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த தகவல் அவங்களுக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த வீட்டில் கட்டப்பட்டிருந்த நாய் ஹோலியோடைய அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூமை நோக்கி குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால என்னடா அது நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது தான் இவங்களுடைய தங்கச்சி ஒரு பையன் கூட பயங்கர ஆர்கியூமெண்ட்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பிரேக்கப் ஆகிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு கேட்டதுனால ஒருவேளை அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ஸ்காட் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனடியாக தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஹோலி ஸ்கூலுக்கு போகல, அவ இன்னும் வீட்டில் தான் இருக்கா, அவ பாய் ஃப்ரெண்டு கூட ஏதோ சண்டை போல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது தான் அது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அது வேற ஒரு ஆள், உடனடியாக உன்னுடைய கண்ணை எடுத்து அந்த பையனை ஷூட் பண்ண அப்படின்னு அந்த அம்மா சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப கூட அந்த அண்ணன், நான் ஹோலியோடைய பாய் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்குள்ளேயே அந்த போன் கட் ஆயிட்டதுனால இந்த ஹோலியோடைய அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு பேக்டோர் வழியா போய் பார்க்கும்போது அதுக்குள்ளேயே ஒரு 5.8 உயரம் இருக்கிற 90 கிலோ இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள மறையிறத பார்த்துருந்துருக்காரு. ஆனா அந்த இடத்துல அந்த பையன் நல்லா ஷூட் பண்ண முடியாததுனால தன்னுடைய தங்கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கை நின்று பேசி கொண்டிருந்த அந்த கார் கராஜ் கிட்ட வந்து பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல சில ரத்தங்கள்லாம் சிந்தி இருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த அண்ணன் உடனடியாக அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. மறுபக்கம் அவங்களுடைய அம்மாவுமே 911க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்ததுமே போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டாக சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. ஹோலி போபோவுடைய அண்ணனுக்கு அன்னைக்கு அந்த வீட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனது ஹோலியோடைய பாய் ஃப்ரெண்டான ஸ்காட் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் ஹோலியோடைய அம்மா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவன் வீட்டில் தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தது
அது ஹோலியோடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லைனா வேற யாரு தான் அந்த வீட்டுக்கு வந்தது? கடத்தி செல்லப்பட்ட அந்த ஹோலியை இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி ஹோலி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? 2011 அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தகவல் கிடைச்சதுமே 8:10 போலீஸ் ஆஃபீஸர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த கிளின்ட் அப்படின்ற ஹோலியோடைய அண்ணன் சொன்ன பாதையை நோக்கி அந்த பொண்ணை தீவிரமாக தேடி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே அந்த பொண்ணை பற்றின எந்த ஒரு தடயமுமே தெரியல. அதே சமயம் இந்த ஹோலி கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால அவங்க மொபைல் ஃபோன் எந்த இடத்துல இருந்து ஆக்டிவ் ஆகி போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய வீட்டில் இருந்து தெற்கு நோக்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் காட்டுப்பகுதி வழியாக ஒரு மெயின் ரோடு வரும். அந்த ரோட்டு கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியுமே வடக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த முறை வேற பாதையில வருது. ஆனா அந்த சிக்னல் பாதியிலேயே கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் ஹோலியை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டிருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் ஹோலியோடைய அண்ணன் மேல சந்தேகம் எழுந்ததுனால அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவருடைய அம்மா கிட்ட பேசும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே சொல்லி இருந்திருக்காரு. அதன் பிறகு பாலிகிராஃப் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதில் இருந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கராஜ் கிட்ட சிந்தி இருந்த ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அது கடத்தப்பட்ட ஹோலியோடைய ரத்தம் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து ஹோலிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த காட்டுப்பகுதியில் அடுத்த நாள் பெரிய ஹெலிகாப்டர்லாம் வச்சு தேடி இருந்திருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் காட்டுக்குள்ளே இறங்கி தேடுறாங்க. அந்த சமயத்தில் ஹோலியோடைய பர்ஸ், அவங்களுடைய மொபைல் ஃபோன், சிம் கார்டு, அவங்களுடைய ஐடி கார்டு, அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்னு எல்லாமே ஒரு இடத்துல சதறி கிடக்கிறத போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் இந்த பொருட்களை கண்டுபிடிச்சாலுமே ஹோலியை மட்டும் அன்றைய நாள் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்படியே ஒரு வாரம் கிட்ட போயிருந்திருக்கு. எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம போலீஸ் அதிகாரிகள் பயங்கர சிக்கல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹோலியோடைய மொபைல் சிக்னல் அவங்களுடைய வீட்டில் இருந்து தெற்கு நோக்கி போயிட்டு மறுபடியுமே அவங்களுடைய வீட்டை நோக்கி வந்ததுனால அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும். இதனால அந்த ஏரியாவில் ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட்லாம் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு யாருடைய வீட்லயாவது கெட் டுகெதர் நடந்துச்சா, யாராவது பார்க்கறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் விசாரணையை தீவிரப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல அதே ஏரியாவை சேர்ந்த ஜாக் ஆடம்ஸ், அவனுடைய தம்பியான டிலன் ஆடம்ஸ், அவனுடைய கசினான ஜேசம், அவனுடைய ஃப்ரெண்டான ஷேன் அப்படின்னு இந்த 4 பேரும் ஒரு வீட்டில் அன்றைய நாள் தங்கியிருந்தாங்க. அப்படின்னும் இந்த 4 பேர் மேலேயுமே ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க கிட்ட விசாரணை பண்ணா ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாக் ஆடம்ஸ் உடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சம்பவம் நடந்த நாள் அப்போ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் என்னுடைய தம்பி கூட நான் இந்த வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இப்போ இந்த பையனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால ஜாக் ஆடம்ஸ் மேலேயுமே போலீஸ் ஆஃபீஸரால அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியல. ஜாக் ஆடம்ஸ் மேல சந்தேகப்படுவதற்கு காரணம் என்னன்னா இவன் ஏற்கனவே நிறைய ராபரி வழக்குகளில் ஈடுபட்டு இருந்திருக்கான். 2004 அவனுடைய சொந்த மதரையே துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணி இருந்திருக்கான். இதனால இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் யோசிச்சதுனால தான் ஜாக் ஆடம்ஸ் உடைய வீட்டில் வந்து விசாரணை பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. பட் அந்த இடத்துல எந்த தடயமும் கிடைக்காததுனால வேற யாரு அந்த ஏரியாவில் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு செக்ஸ் அஃபெண்டர் வழக்கில் ஈடுபட்ட டெரி அப்படின்ற ஒருத்தனை போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, நான் அன்றைய நாள் யாரையுமே கடத்தல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் இருந்தாலுமே அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ சந்தேகம் எழுந்ததுனால அவனுடைய வீட்டில் ஒரு சீக்ரெட்டான மைக்கை வச்சுட்டு வந்து அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. பட் அப்படி நோட்டமிட்டதன் மூலியமாவுமே எந்த தடயமுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கல. இப்படியே ஹோலி பாபா உயிரோட இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற எந்த தடயமுமே தெரியாம 3 வருடங்கள் எந்த தடயமும் கிடைக்காமலே போயிருந்திருக்கு.
2013 பிப்ரவரி மாதம் போல ஜாக் ஆடம்ஸ் அப்படின்ற, அதாவது இந்த வழக்குல ஏற்கனவே சந்தேகப்பட்டு அவரை போய் போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஜாக் ஆடம்ஸ் அப்படின்றவன அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியை துப்பாக்கி காட்டி மிரட்டினா அப்படின்னும் அவங்களுடைய பாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்தான் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்திருக்கான். அடுத்தபடியா இந்த ஜாக் ஆடம்ஸ் உடைய தம்பியான டிலான் அப்படின்றவன் துப்பாக்கி திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 2013 ஒரு இடத்துல இருந்து கைது செய்யப்படுறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருமே ஏற்கனவே ஹோலி போபோவுடைய வழக்குல சந்தேக லிஸ்ட்ல இருக்கிறதுனால தனித்தனியா அந்த வழக்கை பத்தி இப்போ கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் விசாரணை பண்ணாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. ஆனா இந்த ஜாக் ஆடம்ஸ் உடைய தம்பியான டிலன் ஆடம்ஸ் அப்படின்றவனுக்கு கொஞ்சம் மன ரீதியா பாதிப்பு இருந்திருக்கு. அதாவது அவனுடைய ஐக்யூ லெவல் பிலோ ஆவரேஜுக்கும் கீழே இருந்திருக்கு. என்னதான் அவன் நல்லபடியா பேசினாலும் நடமாடினாலுமே எல்லாரும் போலயுமே அவனால இருக்க முடியாது. இதனால அவங்கிட்ட போலீஸ் ஆபீசர் துருவி விசாரிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் 5 வாரம் ஜெயில இருந்ததுக்கு பிறகு அவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்துல நீ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ் கூட தான் தங்கி இருக்கணும், அவர் கூட நீ தங்கினதுக்கு பிறகு உன்னுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த டிலன் ஆடம்ஸ் அப்படின்றவன் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ் ஆபீசருடைய வீட்டில் தங்க வைக்கப்படுறான். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ் ஆபீசர் ஹோலி போபோவுடைய குடும்பத்துக்கு நெருங்கின சொந்தக்காரர். இதனால அவருமே இந்த டிலன் ஆடம்ஸ் கிட்ட துருவி சில விசாரணைகள் நடத்திக்கிட்டே வராங்க. அப்படி விசாரிச்சதன் மூலியமா தான் சில திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அன்றைய நாள் இந்த டிலான் என்ன சொல்லி இருந்திருக்கானா, இந்த ஹோலி போபோ காணாம போன அன்னைக்கு என்னுடைய வீட்டில் என்னுடைய அண்ணன் வந்து ஒரு கிரீன் கலர் சேர்ல உட்கார்ந்து இருந்தான், பிங்க் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருந்தான், அவனுக்கு பக்கத்திலேயே ஜேசன் மற்றும் ஷேன் அப்படின்ற அவனுடைய 2 ஃப்ரெண்டுங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு அதுல வீடியோ ஷூட் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்குள்ள ஹோலி போபோ இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவன் சொல்லி இருந்திருக்கான். பட் என்னதான் இந்த பையன் இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னாலுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த ஜாக் ஆடம்ஸ் மற்றும் ஜேசன் சேன் அப்படின்ற இந்த 3 பேருக்கும் எதிராக பிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. இருந்தாலுமே இந்த 3 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த வீடியோ டேப்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு டிலான் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கேட்டபோது இவனுங்க அந்த பொண்ணை பயங்கரமாக சித்திரவதை பண்றதை கூட வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கானுங்க, அதை தான் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக் ஆடம்ஸ் உடைய ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டப்போ நான் ஹோலி போபோக்கு என்ன பண்ணனோ அதே மாதிரி உன்னுடைய கையை கட்டி போட்டு உன்னை காணா பிணமா ஆக்கிடுவான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட மிரட்டினா, அடிக்கடி அந்த ஹோலி போபோவுடைய பெயரை என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்லி இருந்திருக்காங்க. இதனால ஜாக் ஆடம்ஸ் மேல சந்தேகம் அதிகமாக வலுத்துக்கிட்டே போகுது. தொடர்ந்து அவனுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அவனுடைய கார்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் என்னதான் செக் பண்ணி பார்த்தாலுமே எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து இந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் 2017 இந்த 4 பேர்ல ஷேன் அப்படின்ற ஒருத்தன் மர்மமான முறையில் தன்னுடைய உயிரையை மாய்த்து கொண்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல இறந்த நிலையில கிடந்திருக்கான். இவனுடைய இறப்புக்கு பிறகு மீதம் இருக்கிற 3 பேர்னா ஜாக் ஆடம்ஸ், அவனுடைய தம்பியான டிலான் ஆடம்ஸ் மற்றும் ஜேசன் அப்படின்ற ஒருத்தன் தான். இந்த ஜேசன் கிட்ட போலீஸ் ஆபீசர் விசாரிக்கும் போது தான் சில திடுக்கிடும் உண்மைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த ஜேசன் ரொம்ப நாட்கள் வாயை திறக்காம ஷேன் இறந்ததுக்கு பிறகுதான் கொஞ்ச நாட்கள் கழித்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருந்திருக்கான். அதை கேட்கும்போது போலீஸ் ஆஃபீஸரே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. இந்த ஜேசன் என்ன சொல்றான்னா, சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 13, 2011 வாக்கில் நான் இந்த ஜாக் ஆடம்ஸை பார்க்கறதுக்காகவும் அவங்ககிட்ட போதை மருந்து வாங்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போனேன். அந்த சமயத்தில் இந்த ஜாக் ஆடம்ஸ், அவனுடைய தம்பியான டிலான் ஆடம்ஸ் மற்றும் அவங்களுடைய கசினான ஷேன் அப்படின்னு இந்த 3 பேருமே அந்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு போர்வையால் போத்தப்பட்ட நிலையில் ஹோலியோடைய சடலம் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த சமயத்தில் தான் அவங்ககிட்ட எனக்கு போதை மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நீ இந்த சடலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணினா நான் உனக்கு நீ கேட்கிற மருந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதனால வேற வழி இல்லாம ஜாக் ஆடம்ஸோடைய ட்ரக்கில் அந்த பொண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டதாகவும் அந்த பொண்ணுடைய சில உடைமைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு அதை கொளுத்துனதாகவும் அதன் பிறகு அங்கிருந்து ஒரு ரிவர் கிட்ட போனதாகவும் அந்த சமயத்தில் ட்ரக்கில் இருந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை கீழே இறக்குனப்போ அந்த ஹோலி பாபாவுடைய உடம்புல இருந்து சில அசைவுகள்லாம் தெரிஞ்சதுனால அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சரம் மாதிரி அவங்க
அவங்களுடைய நெத்தியிலேயே இந்த ஜாக் ஆடம்ஸ் சுட்டான் அப்படின்னும் அந்த சமயத்துல யாரோ வர மாதிரி தெரிஞ்சதுனால மறுபடியுமே அந்த சடலத்தை எடுத்து ட்ரக்குக்குள்ள போட்டுட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதன் பிறகு என்ன ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டான். மற்றபடி அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு ஏதானுச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த ஜேசன் அப்படின்றவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்திருக்கான். இப்போ ஏற்கனவே டிலான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது இது முரண்படுற மாதிரி இருக்கும். ஆனா இவன் தான் இதுல இன்னசென்ட் அப்படின்னும் தான் போதை மருந்து தான் வாங்க போனா மற்றபடி அந்த ஹோலி போபோவுடைய கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த ஜேசன் என்ன சொல்றான்னா, ஒரு நாள் ஜாக் ஆடம்ஸை நான் பார்த்தப்போ என்னுடைய தம்பியான டிலான் ஆடம்ஸ் அப்படின்றவன் எங்கேயாவது யாருக்கிட்டையாவது உளறிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு, அதனால நீ அவனை போட்டு தள்ளிட அப்படின்னு சில பணம்லாம் அவனுக்கு கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் ஃபிஷிங் போற மாதிரி அவனை அழைச்சிட்டு போனதாகவும் அந்த சமயத்தில் இந்த டிலனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்துட்டதுனால என்னால அன்னைக்கு டிலனை கொலை பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லி இருந்திருக்கான். மேற்கொண்டு அதே பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் ஒரு இடத்துல இந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டு வந்ததாகவும் தெரிவிக்கிறான். அதன் பிறகுதான் கொஞ்ச நாட்கள் கழித்து ஒருத்தர் அந்த பகுதியில் கிழங்கு பறிக்க வர சமயத்தில் ஒரு மண்டை ஓட்டை மீட்டெடுத்திருக்காரு. அந்த மண்டை ஓட்டை பத்தி போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அதை DNA செக் பண்ணி பார்த்த போதுதான் அது ஹோலியோடைய மண்டை ஓடு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து ஜாக் ஆடம்ஸும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன சொல்றான்னா, நான் இந்த போதை மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ஹோலி போபோடைய அண்ணனான கிளின்டோடைய வீட்டுக்கு நான் போனேன். அந்த சமயத்தில் அவனுக்கு அந்த மருந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இதை தூரத்தில் இருந்து ஹோலி போபோ பார்த்துட்டா எங்கே யாருக்கிட்டையாவது மாட்டி விட்டுருவாளோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தாலும் கூட முக்கியமாக ஹோலி போபோடைய அண்ணனுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ஏதாவது எங்களை பண்ண சொன்னா அதனால தான் அவளை நாங்கள் கடத்திக்கிட்டு காட்டு பக்கமாக போயிட்டு கொலை பண்ணி போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஜாக் ஆடம்ஸ் சொல்லி இருந்திருக்கான். இதை பற்றி அந்த பொண்ணுடைய அண்ணன் கிட்ட கேட்கும்போது அவன் சொல்றதெல்லாம் போய் அவனுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, வேணுமுனே என்னை மாட்ட வைக்க பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. பட் ஹோலி போபோடைய அண்ணனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாததுனால அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கவும் செய்கிறாங்க. இறுதியா 2010 இந்த ஜாக் ஆடம்ஸுக்கு 50 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்னும் இந்த 50 ஆண்டு காலமுமே பரோலே இல்லாமல் ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னும் அவனுடைய தம்பியான டிலன் ஆடம்ஸ் அப்படின்றவனுக்கு 35 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. மேற்கொண்டு 3வது குற்றவாளியான ஜேசனை இந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த 2 பேருமே ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வழக்கில் எதுக்காக ஹோலி போபோவை கடத்தினாங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே திட்டவட்டமாக உங்களுடைய வாயில இருந்து வரவே இல்லை. என்னதான் ஜாக் ஆடம்ஸ் அந்த பொண்ணுடைய அண்ணன் மேலேயே குற்றம் சுமத்தினாலுமே அதுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒருவேளை ஆதாரம் கிடைக்காம கூட இப்போ வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை அந்த அண்ணனே அந்த போதை மருந்து தயாரிக்கும் போது தன்னுடைய தங்கச்சி டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, தன்னுடைய அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவாளோ அப்படின்ற பயத்தில் கூட ஒரு டிராமாவை நடத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தேரிகள்லாம் இந்த வழக்கு சுற்றி தான் இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய இன்டியூஷன் இந்த வழக்கில் என்ன சொல்லுது? ஹோலி போபோடைய அண்ணன் தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொல்லி இருந்திருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா ஜாக் ஆடம்ஸ் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பானா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.